வாங்கடா. ஏன் சார் சும்மா அடிச்சுக்கிட்டு? ரைட்டர், இதையெல்லாம் ஃபைல் பண்ணி வச்சா என்னையா? ஆமா, இந்த எஸ்கேப்டு கேஸ் ராமு பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எந்த ஊர்ல இருக்கான்னே தெரியல சார். ஆனா நம்ம ஊர்ல இல்ல. போடா. ஏன் இவன் எங்க கொண்டு வந்தீங்க? சார், இவன் நடு ரோட்ல ஒருத்தனோட கட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தான். நாகலிங்கம், ஒழுங்கா இருக்க மாட்டியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணல சார். அவன் தான் என்ன முதல்ல அடிச்சான். நீ ஏன் ஊர் ரொம்ப விலைக்கு வாங்குறவன்? என்கிட்ட போய் சொல்ற? இல்ல சார், உண்மைதான் சார். அந்த லவ்டேல் கிட்ட இருக்கிற ராதா வீட்டுல வேலை செய்யறவன் அவன் தான் என்ன வம்புக்கு இழுத்தான். இவனே பெரிய கேடி. இவங்கிட்ட ஒருத்தன் வம்புக்கு வந்தான்னா அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு வை, தேவைப்படும். வீட்டுல யாருங்க இருக்கிறது? என்ன விஷயங்க? இங்க ராமுன்னு யாராவது இருக்காங்களாமா? ஆமா, இருக்காரு. அவன் என்ன பெரிய ரவுடியோ? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். இந்த ஊர்லயே ஒரு பெரிய ரவுடி அந்த நாகலிங்கம் தான். அவன் ஏன் இந்த ராமுங்கிறவன் அடிச்சிருக்கான்னா இன்னொரு ரவுடி கிளம்பி இருக்கானோன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா விசாரிச்சுட்டு சொன்னார். அந்த ராமுங்கிறவன் இங்க தோட்ட வேலை செய்யறாரு. ஓஹோ, கூப்பிடுங்க அவனை. அவர் வீட்டுல இல்லைங்க. அந்த ராமு வந்தா சொல்லி வைங்க, இனிமே வீண் சண்டை சச்சரவுக்கு போக வேணாம்னு. நான் அவரை கண்டிச்சு வைக்கிறேன். வரமா? ஒரு சின்ன சந்தேகமுங்க. என்ன? இந்த வனாந்தரத்துல எப்படித்தான் குடியிருக்கீங்களோ எனக்கே பயமா இருக்கு. வர்றங்க. ராமு, இங்க வாங்க. எங்க போனீங்க? இங்கதான் இருந்தேன். போலீஸ கண்டதுக்கு எங்க போனீங்கன்னு கேட்டேன். அது வந்து பதில் சொல்றதுக்கு தகுந்த பொய்ய தேடுறீங்களா? நீங்க பேசுறது பார்த்தா என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சுல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இல்ல, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. என் குழந்தை உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தையும் நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையையும் பொய்யாக்கிடாதீங்க. உண்மையை சொல்லுங்க. பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் டெபாசிட் பண்ணிடுங்க. சரிங்க, வரேன் சார். வணக்கம்ங்க. வணக்கம்மா, என்ன விஷயம்? ஒரு கணக்கு ஆரம்பிக்கணுங்க. உன் பேர்லயா? இல்லைங்க, என்றுங்க. வீட்டுக்காரர் எங்க? இப்ப வந்துருவாருங்க. சேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன், வேலையை பாரு. ஃபார்ம் எடுத்து எழுத. நீங்க இப்படி கேட்டு போட்டீங்க, என்ற வீட்டுக்காரருக்கு தானுங்க. ஏன்பா, என் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு என் பேரை 100 தடவை சொல்லி கூப்பிடுறாளே. ஏன் சார், அப்படி பார்த்தா கல்யாணத்துக்கு மறுநாளே நீங்க செத்து போயிருக்கணுமே சார். ஒரு மறைமுகமா சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். சரிங்க. எம்ஜிஆர் நடிச்ச 4 எழுத்து படத்து பேர்ல முதல் 2 எழுத்துங்க. சிவாஜி கணேசன் நடிச்ச 5 எழுத்து படத்து பேர்ல முதல் 2 எழுத்துங்க. நம்ம சத்யராஜ் இல்ல, அவர் நடிச்ச 2 எழுத்து படத்து பேர்ல முதல் எழுத்துங்க. அப்புறம் ரஜினிகாந்த் நடிச்ச 7 எழுத்து படத்து பேர்ல முதல் எழுத்துங்க. ஏனுங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியலீங்களா? கொஞ்சம் அவகாசம் கூட, கமிட்டி போட்டு கண்டுபிடிச்சிருவோம். சாரே, ஞாபகம் திருட்டு சீதாபதி. என்னது, என்ற வீட்டுக்காரர் திருடன்னு சொல்றீங்க? இது ஹெட் ஆபீஸுக்கு எழுதி உன்னை எர்ணாகுளம் தூக்கிடுறேன். சார், நான் சொல்லட்டுமா? திருப்பதி சாமி. கரெக்டா கண்டுபிடிச்சு போட்டீங்க. இந்த பேங்கிலேயே நீங்க ஒருத்தர் தான் புத்திசாலிங்க. உனக்கு ஒரு ஏத்தம் தான். கரெக்டுமா. இந்த மாதிரி பல புத்திசாலிகளை வச்சுக்கிட்டு உன்ன மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு பல வகையில சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முடிச்சு அவுத்து மொத்தமா கொட்டு, அக்கவுண்ட்ல போட்டுரு. சரி, இனிமே பொம்பளைங்க வந்தா வாயை திறக்கப்படாது. ஏனுங்க, இவர்தான் என்ற வீட்டுக்காரருங்க. பாலு, என்ன சார்? சாவி வாங்க போறியா? ஆமா. எவ்வளவு லேட்டா வர? நான் விளையாடிட்டு வரேன். விளையாட்டு பையன். சரி போ. வாடா, பாலு வந்திருக்கல, சாவியை கொடுத்து அனுப்பு. சாந்தி, சாந்தி. என்னம்மா? சாவியை கொடுத்து அனுப்பு புள்ள. பள்ளிக்கூடத்துல பாடம்லாம் ஒழுங்கா நடத்துறாங்களா? அதெல்லாம் ஒழுங்கா தான் நடத்துறாங்களா? சம்பளம் தான் 4 மாசமா தரலேன்னு டீச்சர் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த சொன்னாங்க. ஆமா, அரசாங்கத்துல சரியான நேரத்துல பணம் கொடுத்தா தானே சம்பளம் கொடுக்கறது. நான் என்ன கை காசா போட்டு கொடுக்க முடியும்? பாலு,
இங்க வா. இந்த சாவி. உங்க ஆத்தா வரதுக்கு லேட் ஆகுமா, உன்னை சாப்பிட சொல்லுச்சு. என்ன? சரிக்கா, போ. என்னடா சாவி வாங்கிட்டு வந்தியா? தினமும் நீங்க இதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்கீங்க, நானும் பதில் சொல்லிட்டே தான் இருக்கேன். அது வந்து நான் பேங்க் விட்டு வர்ற நேரமும் நீ ஸ்கூல் விட்டு வர்ற நேரமும் ஒண்ணா இருக்கு. அதான் போ. அப்பனே முருகா. கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம். அத அப்புறம் பேசுவோமே. சார் 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 நான் சொல்றத கேளுங்க சார். என்னய்யா? பேங்க்ல லோனுக்கு எழுதி போட்டு 3 மாசம் ஆகும் சார், இன்னும் பணமே கொடுக்கல சார். இங்க என்ன பண்ண முடியும்? பேங்க் உங்களை தனியா பார்த்து பேச முடியலையே சார். ஓ சரி, பாக்கலாம் பாக்கலாம்னு சொல்லாதீங்க சார், நான் பிள்ளை குட்டிக்காரன் சார். இத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கியா? யோசிக்கிறேன்னு சொல்லாதீங்க சார், நீங்க தான் எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுக்கணும் சார். கை காசு ஏத்து கொடுக்கல விட்டு. எப்ப தரீங்க? வீட்டுக்கு வரட்டா, பேங்க் வரட்டா? ஏறு, நான் வந்துடுறேன். இந்த தூணுகிட்டே உட்கார்ந்து இருப்பேன் சார், மறந்துடாம பணத்தோட வந்துருங்க. என்ன சாந்தி இங்க நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். சாமி கும்பிடலாவா? நான் கும்பிட்டாச்சு. அதனால என்ன, பரவாயில்லவா? என்னம்மா நீ கோயிலுக்கு வருவேன்னு சொல்லவே இல்லையே? வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சும்மா தானே இருக்கோம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சேன், வந்துட்டேன். பாப்போலாம். முருகா. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. எப்படி சௌக்கியமா? சௌக்கியம் தான். நீங்க எப்படி? நல்ல சௌக்கியம். நம்ம ராமுவோட மாமா. வணக்கங்க. வணக்கங்க. என் சம்சாரம். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. பையன் எப்படி இருக்கான்? பையனா? எங்களுக்கு பொண்ணு தானுங்களே. என் மருமக பிள்ளை கேட்டங்க. ஓஹோ, வீடு பூட்டி இருக்குது, வந்த உடனே நீங்களே பாத்துக்குங்களேன். அவரை விடுங்க மாமா. நீங்க ஒரு நாள் அவஸ்தைப்பட்டதுக்கே இப்படி வருத்தப்படுறீங்களே, என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எத்தனை நாள் அவரோட பேங்க்ல அவஸ்தைப்பட்டிருக்கேன்னு. அது இருக்கட்டும், அவருக்கு ஒரு மகன் இருக்கா, வாயாடி. நீங்க அவளை பாத்தீங்கன்னா அடுத்த பஸ் ஏறி ஊருக்கே போய் சேர்ந்துருப்பீங்க. அது சரி மாமா, நீங்க போன வாரம் போட்ட லெட்டர்ல இங்க வரதா எழுதவே இல்லையே. நான் கரெக்டா பணம் கூட அனுப்பிட்டேனே. என்ன மாப்பிள, பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அட நீங்க ஒண்ணு, நம்ம ராணி கல்யாண விஷயமா பேச வந்தேன். 2-3 இடத்துல இருந்து நம்ம ராணிய பொண்ணு கேட்டு வந்தாங்க. கொடுத்தா என் தங்கச்சி பையனுக்கு தான் கொடுப்பேன்னு திட்டவட்டமா சொல்லி. நான் சொன்னது சரி மாப்பிள? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, நல்ல இடத்துல இருந்து கேட்டு வரும்போது ஏன் வேண்டாங்கிறீங்க? கொடுத்துடலாமே. உங்க அம்மா சாகும்போது கூட ராமுவுக்கு தான் ராணின்னு சொல்லிட்டு செத்துச்சு. அப்படி இருக்கும்போது எவ்வளவு நல்ல இடம் வந்தாலும் எப்படிப்பா கொடுக்க முடியும்? அதுல மாமா, நான் வந்து ஆபீஸ்ல இந்த ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன பெரிய ப்ரமோஷன்? கல்யாணம் முடியட்டும், நம்ம ராணி அதிர்ஷ்டத்துல உடனே ப்ரமோஷன் கிடைக்கும். இத பாரு, 2 நாள் லீவ் போட்டு ஊருக்கு வா, உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். அது வந்து மாமா. என்ன வந்து எடுக்கிற விஷயத்தை சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவ்வளவுதான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா சொன்ன? ஆமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இப்ப கூட உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால போக முடியும். என் தங்கச்சி பையங்கிறதுக்காக பாக்குறேன். விடுகிற வரைக்கும் டைம் தர்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. அதுக்கப்புறம் ராத்திரி பூரா எங்க மாமா தூங்காம புரண்டு புரண்டு படுத்தாரு. நான் நல்லா தூங்கிட்டேன். விடிஞ்சதும் எங்க மாமா அதே கேள்வியை கேட்டாரு. நான் ராத்திரி சொன்ன பதிலே சொல்லிட்டேன். உடனே எங்க மாமா கண்ணா அப்படின்னு திட்டிட்டு, இனிமே எனக்கும் உனக்கும் உறவே இல்ல, போடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ, இனிமே உங்க மாமா உங்க கூட பேசவே மாட்டாரா? பேசுவாரு. அவர் பொண்ணை நான் கட்டிக்கிட்டா பேசுவாரு. கட்டிக்குவா? அது எப்படி? அதானே. இத பார், ராத்திரி வெத்தலை தட்டுல அடி வாங்குனது இன்னும் வலிக்குது. இன்னும் அவ்வளவுதானே? வேற என்ன செய்ய சொல்றீங்க? கொஞ்சம் ஃபீல் பண்ணி இந்த இடத்துல முத்தம் கொடுத்தா நெஞ்சு அப்படியே குளு குளுன்னு இருக்குல்ல. இந்த இடத்துல கூட அடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்க? உண்மையாவா? ஆமா ஆமா, இங்கதான் அடிச்சாரு. உண்மையாவே அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல,
நான் ஒண்ணும் செய்ய முடியாது. வலிச்சா வலிக்கட்டும். இதானே வேணாங்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ரொம்ப வலிக்குது இல்ல. கோழி போச்சு, குஞ்சு போச்சு, குந்தி இருந்த வீடு போச்சு, என் அப்பளத்துல பாதி போச்சுதே. அம்மாடி, நான் ஒளிஞ்சுக்கிறேன். லோன் கேட்ட 1 மணி நேரம் உயிர் எடுத்துருவானே. சார். வாயா கருப்பையா. சார், என்ன சார் இங்க தனியா நிக்கிறீங்க? சும்மா காத்து வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 நாளா உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் சார். எதுக்கு? கை காசாவது குடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. இந்தா. தங்கமான மனுஷன் நீங்க. ஹரிச்சந்திரன் பரம்பரை நீங்க. சொன்னபடியே கொடுத்துட்டீங்களா சார்? வாங்க சார். நீங்க போயிட்டு வாங்க, நான் காத்து வாங்கிக்கிறேனே. அப்படியா? இங்க காத்து அருமையா வரும், இருந்து அனுபவிச்சுட்டு வாங்க. சார், நான் போறேன்னு உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையா? வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. கோழி வந்துச்சு, குஞ்சு வந்துச்சு, குந்தி இருந்த வீடு வந்துச்சு, அப்பளத்துல பாதி வந்துச்சு. நீங்க அனாவசியமா கை காசு கொடுத்தீங்க. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. உனக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன்.